நேற்று நடந்த டெல்லிக்கும் லக்னோ அணிக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து டெல்லி அணி 19 ரன் வித்தியாசத்தில் வந்து அபார வெற்றி பெற்றாங்க. இதனால் வந்து 6வது இடத்துல இருந்த டெல்லி வந்து இப்போ 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. வாங்க விரிவாக என்ன நடந்துன்னு பார்க்கலாம். முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ண டெல்லி அணி வந்து 20 ஓவர் முடிவில் வந்து 4 விக்கெட்டிலேருந்து 208 ரன் எடுத்தாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து அபிஷேக் வந்து 58 ரன் வந்து குவிச்சாரு 33 போலில். அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் வீசி 34 ரன் வந்து கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்தார் இசாந்த் சர்மா. 209 ரன் எடுத்த அந்த டார்கெட்டோட களமிறங்கிய லக்னோ அணி வந்து 20 ஓவர் முடிவில் வந்து 189 ரன் மட்டும்தான் எடுத்தாங்க, அதுவும் 9 விக்கெட்டோட. ஸோ இதால் வந்து கடும் தோல்வி அடைஞ்சாங்க லக்னோ அணி. இதில் வந்து நிக்லஸ் பூரன் தான் 61 ரன் வந்து 58 போலில் வந்து அதிகபட்சமாக குவிச்சாரு. இந்த தோல்வியால் வந்து மறுபடியும் 7வது இடத்துக்கு போயிட்டாங்க லக்னோ அணி. இது வந்து கடும் தோல்வியாக அவங்களுக்கு அமைஞ்சது. இன்னைக்கு வந்து லக்னோ அணி ஜெயிச்சிருந்தா பிளே ஆஃப் மேட்சுக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரசிகர் வந்து கடும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. இதனால் வந்து ரசிகர் மறும் சோகத்தில் தான் மேட்ச் முடிஞ்சோடனே போனாங்க. ஏண்டா வின் பண்ணியிருந்தால் பிளே ஆஃப் மேட்சுக்கு போயிருப்பாங்க. ஸோ இது தோல்த்ததால் பிளே ஆஃப் மேட்சுக்கு போக முடியாது போயிட்டு லக்னோ அணி. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ராயல் ராஜஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கும் இன்றைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.